Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம hair accessories பத்தி தான் பார்க்க போறோம். Hair accessoriesல 3 types of hair accessories இருக்கு. First one நம்ம பார்க்கறது வந்து hair clip, next one வந்து hair band and alligator clip. எல்லாமே தனித்தனி வீடியோவா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். டுடே நம்ம ஹேர் கிளிப் டிசைன் தான் பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டிசைன் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஹேர் கிளிப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ற குந்தன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு டிராப் ஷேப் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் டிராப் ஷேப் அண்ட் 3mm ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு B7000 கம் தான் நான் இப்போ யூஸ் பண்றேன். கிளிப்ஸ்ல எப்பயுமே நம்ம வந்து B7000 கம் தான் யூஸ் பண்ணோம். அப்பதான் நல்லா வந்து ஸ்டிக் ஆயிக்கும். இப்போ நம்ம ஃப்ளவர் ஷேப் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிராப் ஷேப்பை நான் வந்து இப்போ ஃப்ளவர் ஷேப் மாதிரி வைக்க போறேன். இந்த மாதிரி மேல 2, அதுக்கப்புறம் கீழே 2 வைக்க போறேன். இந்த மாதிரி பொறுமையா வைங்க, இல்லைன்னா கிளிப்ல எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டோன் வந்து எடுத்துட்டு தான் வரும். ஸோ பொறுமையா வைக்கணும். அந்த ஷேப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பக்கத்துல நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பை டர்ன் பண்ணி டைமண்ட் மாதிரி வைக்க போறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி மறுபடியும் ஃப்ளவர் ஷேப் டிசைன் பண்ண போறேன். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸா பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலா. இந்த மாதிரி ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. அப்பதான் கம் காயறதுக்குள்ள நல்லா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் அது பக்கத்துல ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ண போறேன். B7000 கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா ஸ்டிக் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஃப்ளவர் ஷேப்க்கு மேல 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். பார்த்து பொறுமையா வைங்க. இப்போ நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேல நான் 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். கம் வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவருக்கு நடுவுலையும் 3mm ரவுண்ட் ஸ்டோன் வச்சுட்டு வரலாம். இப்போ இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து நான் ஃப்ளவர் வித் லீஃப் மாதிரி பண்ண போறேன். அதுக்கு நான் கிரீன் கலர் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். ஐ ஷேப் குந்தன் அண்ட் ஸ்டோன் செயின் வேணும் இதுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளவர் மாதிரி பண்றதுக்கு நம்மளுக்கு டிராப் ஷேப் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ட்ல கம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த கம் வந்து சீக்கிரமா ட்ரை ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர் ட்ராப் ஷேப் எடுத்து ஃப்ளவர் டிசைன் பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் ஷேப்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர்ல கம் அப்ளை பண்ணிட்டு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வைக்க போறேன். இந்த மாதிரி 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு ஃபுல்லா நான் வந்து லீஃப் டிசைன் மாதிரி மேக் பண்ண போறேன். கிரீன் கலர் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் லீஃப் டிசைன் மாதிரி வைக்க போறேன். இந்த மாதிரி டர்ன் பண்ணி வி ஷேப்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒன்று மேல ஒன்று நான் வைக்க போறேன். பொசிஷன் மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இந்த சென்டர்ல கம் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டோன் செயின்ல வந்து வைக்க போறேன். இந்த மாதிரி சென்டர்ல கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன் செயின் நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. மெஷர் பண்ணி இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அதுக்கு சென்டர்ல நான் வைக்க போறேன். இப்படி இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஃப்ளவர் லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நான் இப்போ ஹாஃப் டிசைன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி தான் நான் இன்னும் ஹாஃப் டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போறேன். ஸ்கொயர் ஷேப்லயே நான் வந்து 2 லைன்ஸா வச்சு டிசைன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பை 2 லைன்ஸா வந்து ஸ்ட்ரைட்டா அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இந்த சென்டர்ல ஒரு ஸ்கொயருக்குமே இடையில வந்து நான் 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து வைக்க போறேன். கம் அப்ளை பண்ணிட்டு 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வைக்க போறேன்.
இந்த மாதிரி ஒரு ஸ்கொயருக்கும் இடையில ரவுண்ட் ஸ்டோன் வச்சோம்னா பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன்ல நான் வந்து 4x4 சைஸ் கிளாசி ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்ல எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் பார்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பை ட்ரையாங்கிளாக வந்து டேர்ன் பண்ணி வைக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து நம்ம மிடில் பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பை இப்படி டேர்ன் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் லைன் ஃபுல்லாக வந்து 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணலாம். கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் இந்த டிசைன் வந்து. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற கேப் வந்து நம்ம இப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டிசைன் ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டு இந்த கேப்பையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல் கிளிப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 4 டிசைன்ஸுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.